இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. இந்த ஒரு புனித ராத்திரி நீங்க விழிப்புணர்வா இருந்தா இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும். இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணும்ன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆகச்சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னா வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் மதேஷ் சார். இன்றைக்கு நம்ம பேச இருப்பது அண்ணாமலை வர்சஸ் உதயநிதி. ஒரு மோதலாக, வார்த்தை போராக, சவாலுக்கு மறு சவாலாக மாறி மாறி சவால் விட்டு கொண்டு இருக்கிறார்கள். நேற்றைக்கு திரு அண்ணாமலை பேசும்போது துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒருமையிலெல்லாம் விழித்ததை நீங்களும் கேட்டிருப்பீங்க. அவருடைய தரம் அவ்வளோதான், அண்ணாமலையின் தரம்ன்ற மாதிரி உதயநிதி இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு. அதே போல் ஏற்கனவே அறிவாலயத்துக்கு எதையோ பண்ணுறேன்னாரு, முடிஞ்சால் அவர் அண்ணா சாலைக்கு பார்க்கட்டும் அப்படின்லாம் சொல்கிறாரு. பதிலுக்கு அண்ணா சாலைக்கு எங்கே வரணும்னு சொல்லுங்கன்றாங்க. இது சவாலுக்கு சவாலாக போயிட்டுருக்குது. கெட் அவுட் மோடி இப்போ ட்விட்டரில் மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. அடுத்து நாளைக்கு காலையிலேருந்து நாங்கள் கெட் அவுட் ஸ்டாலின்னு போட போகிறோன்றாங்க. இது ஒரு ஆரோக்கியமான அரசியலா? ஒருமையில் விழிக்கிறதெல்லாம் ஒரு மாநில தலைவர் இதை செய்யலாமா? இது நல்லதா இது அரசியலுக்கு? கலைஞரும் புரட்சி தலைவியும் ரொம்ப ஆரோக்கியமாக தான் அரசியல் பண்ணாங்களோ? கலைஞரும் எம்ஜிஆர் ரொம்ப ஆரோக்கியமாக தான் அரசியல் பண்ணாங்களோ? அவங்க இவ்வளோ திறந்தாழ்ந்த அரசியல் பண்ணலையா? திறந்தாழ்ந்த அரசியல் நீங்கள் சொல்கிறத நான் மறுத்து பேச நான் விரும்பலை. தமிழ் மண்ணில் எல்லாமே அவ்வளோ தரமான அரசியல் தான் நடந்துகிட்ருக்கா. இது ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ், ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் வர்சஸ் அண்ணாமலை, ஸ்டாலின் வர்சஸ் சீமான். 2024க்கு மேலே தெளிவாக செட் ஆகி ஓடுது. அண்ணாமலை வர்சஸ் உதயநிதி வந்திருக்கு. அண்ணாமலை உதயநிதிங்கிறது ஒரு கிளை கதை மாதிரி, அது ஒன்றும் பெரிய சீரியஸ் ஃபைட் இல்லை. இல்லை, ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு, ரொம்ப வீரியமாக போயிட்டுருக்கு. ஸ்டாலினோட ஒரு டெலிகேட்டட் பவர் உதயநிதி, அது கொஞ்சம் லைட்டாக ஓடும், அவ்வளோதான். நீங்கள் டெலிகேட்டட் அதே போல் அண்ணாமலையும் மோடியோட ரெப்ரசன்டேட்டிவ் தான், நான் மறுக்க வரல. இல்லை, டெலிகேட்டட் பவர்ன்ற நீங்கள் ஒரு பொசிஷன் தான் கொடுக்குறீங்க. உதயநிதி இன்னைக்கு ஒரு பொசிஷன் பண்ண மாதிரி திரு அண்ணாமலை கோவப்படுறத பார்க்க முடியுதுல்ல. ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக 2வது பவர் சென்டர் உதயநிதி தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பட் ஸ்டாலின் இஸ் காலிங் த ஷாட்ஸ். ஸ்டாலின் அலோன் கேன் டூ அண்ட் அன்டூ திங்ஸ் இன் டிஎம்கே. சரி, அப்படி இருக்கும்போது 2வது இடத்துக்குள்ளே உதயநிதினு எடுத்துக்கிடுங்க. துரைமுருகனுக்கு அந்த 2வது இடத்த கொடுக்காண்டாம். லிட்ரலாக சர்டிஃபிகேட் படி இது பார்ட்டியோட ஹெர்ராக்கி படி அந்த அதில் அவர் 2வது இருக்கலாம். ரியல் பவர் சென்டர் உதயநிதி ஸ்டாலின். அவர் தான் ஒரு சில எம்எல்ஏக்களை டிசைட் பண்ண முடியும், கேண்டிடேட் யாருன்னு. ஸ்டாலின் டிசைட் பண்ணுவார். அடுத்து அதில் உதயநிதிக்கு வார்த்தைக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி இருக்கும். இதுதான் ப்ராக்டிக்கல் பொசிஷன். கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தார் அண்ணாமலை. இன்னைக்கு மறுபடியும் ரொம்ப வீரியமாக தொடங்கியிருக்காரு. டெல்லி ஒருவேளை சிக்னல் கொடுத்துருச்சா, நீங்கள் தான் தலைவர் கண்டினியூ பண்ண போகிறீங்கன்னு ஏதாவது கொடுத்துட்டாங்களா? இங்கே டெல்லிக்கு தெரியாதா? அவரை தவிர இன்னொருத்தர தலைவராக போட்டால் என்ன ஆகும்? சீமான் பெரிய அளவு வளர்ச்சியை பெற்றுவார். திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாங்கிறல சீமான் ஜம்பாகி போயிட்டே இருப்பார். ஸோ அண்ணாமலை தான் இந்த கட்சியை இரட்டை இலக்கத்தில் கொண்டு வந்தவர். இதுக்கு முன்னாடி ஒற்றை இலக்கத்தில் இருந்த கட்சி இன்னைக்கு இரட்டை இலக்கத்தில் வந்திருக்கு, பெரிய ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்குதுன்னா எடப்பாடி பழனிசாமி 6 சீட்டு கொடுப்பானார். ஜெயிக்காது. அவருக்கும் வெள்ளாள கவுண்டர் அல்லாதவர்கள் மத்தியில் ஜாதிய ரீதியாக எதிர்ப்பு இருக்குது, வன்னியர் அல்லாத மத்தியில் ஜாதிய ரீதியாக எதிர்ப்பு இருக்குது, ஜாதிய முரண்பாடு அவருக்கு எதிராக இருக்குது. 2 ஜாதி கட்சி அவர் கட்சி போயிட்டு நமக்கு எதிராக மத முரண்பாட்டை வெளிப்படையாக சொல்கிறாரு. 12 சீட்டு தந்தால் கூட்டணி போகலாம், 6 சீட்டுக்கெல்லாம் அவரோட கூட்டணி போகண்டா. நான் 10% ஓட்டுக்கு மேலே எடுத்து காட்டுறேன்னு அசூரன்ஸ் கொடுத்தாரு மோடிக்கிட்டையும் அமித்ஷாட்டையும். எடுத்து காட்டினாரு 11.4. உண்மையிலேயே 10% நான் எடுத்து காட்டுறேன்னா அசூரன்ஸ் கொடுத்துட்டு வந்தார் டெல்லியில் அண்ணாமலை. சொல்லுங்கள். கண்டிப்பாக 12 சீட்டு அவங்க தராங்க, ஜெயிக்காது, அவருக்கும் ஜாதி ரீதியாக எதிர்ப்பு இருக்குங்கிறத சொன்னார். எந்த மாற்றமும் இல்லை. கன்வர்ஷன் இருக்கும், குறைஞ்சது 5 எம்பியாவது நான் அனுப்புகிறேன் அந்த அளவுக்கு சொன்னதாகவும் சில தகவல்கள் பரவுது. நான் 10 எம்பி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு வந்ததாகவும் தகவல் இருக்குது. எடப்பாடி கூட சேர்ந்தா ஜெயிக்காது, அவருக்கு ஜாதிய ரீதியாக சமநீதி சூறையாடல் பண்ணுறாரு, 2 ஜாதி கட்சியாக அவர் கட்சி போயிட்டு பிற ஜாதிகள் எதிர்ப்பு இருக்குங்கிறது சொன்னார். 12 சீட்டு தந்தால் நிற்கலான்னு சொன்னார். அர்த்தம் என்னென்னா 12 சீட்டு தந்தால் 10% ஓட்டு கிடைக்கும். அப்போ நமக்கு கட்சியாவது வளர்ந்துருக்குங்கிற அந்த கேரண்டி கிடைக்கும். உள்ளாட்சி தேர்தலில் 2% ஓட்டுக்கு தான் சீட்டு கொடுப்பான்னாரு எடப்பாடி பழனிசாமி. 5% வாக்கெடுத்து 3வது இடத்துக்கு வந்தார். இப்போ கூட நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், சீமானா
பாஜகன்னு கேட்கும்போது டெல்லி ரிசோர்ஸஸோட பாஜக தான் 3வது வரும். சீமான் கேண்டிடேட் போடுறதுக்கே அமைப்பு இல்லை. சீமானுக்கு கட்சி ஆம் ஆத்மி டைப்பில் லீடர் ஓரியன்ட் கட்சி நான் சொன்னது இன்றைக்கும் தரவுகளாக இருக்குது. இதைத்தான் தாங்க முடியாமல் நிறைய பேர் வந்து எப்படிரா இவன் சீமான் மேட்டிலையும் கரெக்டாக சொல்லி அடித்தானு நினைக்கிறாங்க. எனிவே அண்ணாமலை அந்த இடத்துல 2% எடப்பாடி சொன்ன இடத்துக்குள்ள 5% நிரூபித்து காட்டிட்டாரு. 6 சீட்டு தான் 4% தான் சொன்ன இடத்துல 10% மேல் நிரூபித்து காட்டிட்டாரு. இது 2029 98-99 மாதிரி வாஜ்பாய் தலைமையில் சாதித்த மாதிரி மோடி தலைமையில் மீண்டும் சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு. 98-99 வாஜ்பாய் தலைமையில் சாதிச்சது. இல்லை, அக்ரஸிவ் பாலிடிக்ஸை மக்கள் ரசிப்பாங்களா என்ன? வார்த்தைகள் ஒருமையில் போகிறதும், அதே போல் வாதத்துக்கு விவாதம் பண்ணி வேறு மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாமல் இது வந்து டைவர்ட் ஆகி வேற பக்கம் போகிறதையும் ஒரு ஆரோக்கியமான அரசியல், சரியான அரசியல், இது நமக்கான அரசியல்னு மக்கள் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? லாவணி அரசியலை நான் விரும்பல. இது லாவணி கச்சேரி தான். இது நான் விரும்பலை. நான் மறுக்க இல்லையே. பட் நீங்கள் பாஜகவுக்கு 214 கேண்டிடேட் இருக்குமா? பாஜக எங்கே இருக்குது? பாஜக வேட்பாளர் இருக்காங்களான்னு கேட்ட ஒரு கட்சிக்கிட்ட இன்னைக்கு துணை முதல்வரும் திமுக இளைஞரி தலைவரும் தமிழ் மண்ணில் 2வது பெரிய பவர் சென்டரும் அரசியல் சக்தியுமான உதயநிதி ஸ்டாலின் மோதுறாருன்னா பாஜகவை அந்த அளவுக்கு லிட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு அண்ணாமலை. இல்லை, மோதுறாரு, ஆனால் பேரை சொல்ல மாட்டேன்றாரு. அவர் பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்னு பேட்டியிலே சொல்லியிருக்காரு. நீங்கள் பாருங்கள், ஒரு முறை பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் பேரெல்லாம் நான் என்னைக்கும் சொன்னதில்லை, இன்றைக்கும் சொல்லலை அப்படிங்க. அவர் சீமான் பேரை சொல்ல மாட்டார், அண்ணாமலை பேரை சொல்ல மாட்டார், எடப்பாடி பேரை சொல்லுவாங்க. மறுக்க வரல. இன்னைக்கு வந்து ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக இருக்குது எடப்பாடி தான். ஆனால் எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு தான் சீமானும் அண்ணாமலையும் கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடியை பலகீனப்படுத்தினாதான் சீமானும் அண்ணாமலையும் எதிர்காலத்தில் சிஎம் ஆக முடியுங்கிறதுல ரொம்ப தெளிவாக ப்ரூடண்டாக இருக்கக்கூடிய 2 பொலிட்டிஷியனாக இருக்கிறாங்க. எப்படி இந்த மாதிரி லாவணி கச்சேரியில் சண்டை போட்டே இருந்தால் எடப்பாடியை பின்னுக்கு தள்ளிடலான்னு அண்ணாமலை நினைக்கிறாரா என்ன? அதான் அரசியலா? ஃபோக்கஸில் இருக்கணும். ஏற்கனவே தென் மாவட்டங்களில் பின்னுக்கு தள்ளிட்டார் எடப்பாடியை. மேற்கு மாவட்டத்தில் ஒரு 40% ஏரியாவில் பின்னுக்கு தள்ளிட்டாரு. சிட்டியில் ஒரு 60% ஏரியாவில் பின்னுக்கு தள்ளிட்டாரு. சார், அது மோடிக்கான தேர்தல் சார். அன்னைக்கு வந்து மோடியா ராகுல் காந்தியா அப்படி இருந்தது தேர்தல். அந்த முடிவை அந்த அளவீடு அங்க வைக்காதீங்க, சட்டமன்றத்துக்கு வச்சிருவோம். உங்களை மாதிரி நிறைய பேர் விவரம் தெரியாம உண்மை புரியாம இருட்டறையில் இருந்து கொட்டு ஏசி ரூமில் இருந்து கொட்டு லெஸ் இன்பாம்டா அது மோடிக்கானதுன்னு நாங்கள் மறுக்கலையே. அது மோடிக்கானது தான். மோடிக்கான ஹரியானா தேர்தலை விட பாஜக ஹரியானாவில் சாதிச்சுட்டு, மோடிக்கான மகாராஷ்டிரா தேர்தலை விட பாஜக மகாராஷ்டிராவில் சாதிச்சுட்டு, மோடிக்கான பார்லிமெண்ட் தேர்தல் வேற, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான சட்டமன்ற தேர்தல் வேறங்கிறது தான் 2015 2020 இருந்தது. இப்போ 25 அதை மாற்றி டெல்லியை பிடிச்சிட்டாங்க. நிச்சயமாக அண்ணாமலை 3வது இடத்துல இந்த கட்சியை 2வது இடத்துக்கு கொண்டு வந்துடுவார். எடப்பாடியை 3வது தள்ளிடுவார். தமிழ்நாட்டில் என்ன பண்ண முடியும்? நீங்கள் போய் ஹரியானாவை சொல்கிறீங்க, டெல்லியை சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் 2வது இடம் பிடிக்க முடியும், அவ்வளோதான். சரிங்களா? அந்த பொசிஷன் தான் வர முடியும். இங்கு மோடிக்கு எதிர்ப்பு, கெட் அவுட் மோடி இன்னைக்கு பெரிய அளவுக்கு வைரல் சார், பெரிய ட்ரெண்டிங் சார். நாங்கள் மோடிக்காக திங்க் பண்ணக்கூடியவங்க, மோடிக்காக நாங்கள் செயல்படக்கூடியவங்க. எங்கள் கான்டாக்ட் நாலேஜ் ஒர்க்கு எல்லாம் மோடி சென்ட்ரிக்காக தான் இருக்கும். அந்த வகையில் என்டிஏ 26ல் 2வது வந்துட்டா 29ல் மோடி இங்கே ஸ்வீப் பண்ணுறாரு. 25-30 சீட்டு மோடிக்கு தெளிவாக கிடைக்குது. போடுறாங்க சார் ட்விட்டு, கெட் அவுட் மோடின்னு. மோடி வேண்டுமா வேண்டாமான்றது தான் பிரச்சாரமாகவே இருக்குது சார் தமிழ்நாட்டில். இங்கே எப்படி சார் 29ல் கிளீன் ஸ்வீப் பண்ணுவாருன்னு வேற சொல்கிறீங்க நீங்கள்? 14, 19, 24ல் சாதிக்காத மோடி 29ல் சாதிக்கிறதுக்குள்ள வியூகங்களை தயாராக வச்சு களமாட தயாராகிட்டார். அதனால தான் அண்ணாமலை சொல்கிறாரு மோடி ஐயா ஆட்சி வருங்கிறாரு. தமிழ்நாட்டில் ஆன்டி மோடி மைண்ட் செட் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அதிகம்னு உங்களுக்கு தெரியும்ல? சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதைத்தான் நாங்கள் டைல்யூட் பண்ண நினைக்கிறோம். எப்படி டைல்யூட் பண்ண முடியும்? உங்ககிட்ட என்ன இது இருக்குது, என்ன ஆயுதம் இருக்குது? பொறுத்திருந்து பாருங்க மாதேஷ். என்ன பார்டர்ல வச்சு சுடுறதா இது? மாதேஷ், நான் சும்மா வந்து மற்றவங்க பேசுன மாதிரி தமிழ்நாடு சென்ட்ரிக்கா வந்து கண்ணை மூடிட்டு கிளைம் பண்ணலை. 35 சீட்டு திமுக அணி ஜெயிக்கும், 4 சீட்டில் போட்டின்னு சொன்னாதான் ரவீந்திரன் துரைசாமி. சரி, இப்பவும் எங்களுக்கு வந்து எடப்பாடி 3வது தள்ளி 2வது இடத்துக்கு வர்றதான் டார்கெட்னு சொல்றேன். இது வந்து திமுக ஆட்சியே வரட்டும்னு நினைக்குதா பிஜேபி? அது நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குறீங்கன்னா திமுக ஆட்சி வரட்டும்னு அண்ணாமலைக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? 1 to 1 வந்தா ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. ஸ்டாலினுக்கு உயரம் 57-62 காங்கிரஸை பிடிச்சிருந்த காமராஜருக்கு உயரத்தில் இருக்கிறாரு. 45-46% வாக்குகளை காங்கிரஸை பிடிச்சி இவர் தையல்பாக ஆதித்தனை காங்கிரஸில் விட்டு தாக்கு பிடிக்க முடியாமல் செய்து, ஆதிமூல நாடாரை தாக்கி பிடிக்க முடியாமல் செய்து, பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு அழுத்தம் கொடுத்து, தென் நாடிமுத்து பிள்ளை,
வல்லத்தரசு, வடமலை நாயக்கர், செங்கல் ரெட்டியார், அண்ணாமலை உடையார், அம்பலம், இப்படி பலருக்கும் வந்து அழுத்தம் கொடுத்து காங்கிரஸுக்குள்ளே தாக்கு பிடிக்க முடியாமல் செய்து காங்கிரஸை கைப்பற்றி 45-46% வாக்கு பலத்தில் இருந்த காமராஜ் மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு கூட்டணியை இன்டாக்டாக வச்சு சந்திரகுமார் பதவியேற்பு விழாவிலையும் அப்படியே கூட்டணி ஆட்களை கொண்டு நிறுத்துறாரு. பெரிய உயரத்தில் ஸ்டாலின் இருக்கிறாரு. அன்னைக்கு 67க்கு முன்னாடி காமராஜுக்கு இருந்த இந்தி எதிர்ப்பு, எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு, உணவு பற்றாக்குறை, ஒரு காமராஜ் வந்து 2 அப்பர் காஸ்ட் கயஸ்தா பிராமின் பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உயரத்துக்கு வந்துட்டாருன்னால ஏற்பட்ட சமூக ரீதியான எதிர்ப்பு. ஐயா சார்காசன் ரொம்ப அருமையாக அதை சொல்லுவார். இதெல்லாம் எதிர்ப்பில் காமராஜ் இருந்தார். ஸ்டாலினுக்கு அப்படியெல்லாம் இப்போ எந்த எதிர்ப்புலையும் இல்லை. ஸ்டாலின் கம்ஃபர்டபுள் பொசிஷனில் தான் இருக்கிறாரு. நாங்கள் மறுக்க வரல. 35 சீட்டு ஜெயிப்பார்னு ஸ்டாலின் சொன்னது நாம தான். 55% மேலே விக்ரவாண்டியில் போவார்னு சொன்னது நாம தான். இங்கே 78-75 ஈரோடு கிழக்கில் வருவார்னு சொன்னது நாம தான். கடும் எதிர்ப்பு கொஸ்டின்லாம் அதுங்க வந்து என்னைக்கு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தாரோ அன்னையிலேருந்தே சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க தான். அது யாராக இருந்தாலும் அதில் நான் மாறுபடுறேன். ஆனால் ஸ்டாலின் 1-1 தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. 1-1 இப்போ வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான். 1-1 வாய்ப்பு இல்லை. பிஜேபிக்கு என்ன வாய்ப்பு? 1-1 மோடி தலைமையில 29 வரும். 29 எப்படி கிளீன் ஸ்வீப்? இங்க என்ன 29 என்ன மெருகேற முடியும்? 26 என்னத்தை சாதிக்க முடியும்? எல்லாமே மாதேசன் நம்ம சொல்ல முடியாது. அன்னை சசிகலா விஷயத்துல மாதேசன் நம்மளும் மல்லு கட்டாத அடிப்படி நடக்காத அளவுக்கு பேசணும். ஏன்னா அன்னைக்கு நமக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஐயா நடராசன் பண்ண ஒரு அரசியல்ல ஒரு கருத்தியல் ரீதியா ஒரு கல்லுக்கு 2 கல், அதாவது ஒரு கருத்துக்கு 2 கருத்துங்கிற ஒரு வேகம் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. மோடிக்கு 29 நம்ம சாதிச்சு கொடுக்கணுங்கிற அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ண ஓட்டம் தான் இருக்குது. அதுக்கு எடப்பாடியை 26க்குள்ள அவருக்கு இடத்தை காட்டணும். We have to show the place for எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமிக்கு இடம் இதுங்கிறத காட்டணும். திரு ரவீந்திரன் துரைசாமி யாரை டிஃபெண்ட் பண்றாங்களோ அவங்களுடைய நிலை என்னன்னா பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் சோபிக்காத ஆட்கள் தான்றாங்கல்ல. எங்க 35 சீட்டு ஸ்டாலின் வருவார் நான் தானங்க சொன்னேன். சொன்னாம என்ன சொன்னான்? இதை சொல்றவன் எவன்னு சொல்லு. அவன் ஸ்டாலின் எத்தனை சீட்டு வந்தான்னு வருவாருன்னு சொன்னான்னு சொல்லு. அது பிறகு பேசு. ஓபிஎஸ்க்கு மைலேஜ் இருக்கா? ஓபிஎஸ்க்கு மைலேஜ் வந்து கண்டிப்பா அவரால் தான் 13% வாக்கு எடப்பாடி பழனிசாமி இழந்திருக்காரு. 33-20 போனது காரணம் ஓபிஎஸ் தான். பட் ஓபிஎஸ் 5-6 சீட்டு நின்றுக்கணும். இல்லை, எப்படி 13% ஒட்டுமொத்தமாக ஓபிஎஸ் கொடுக்குறீங்க? ஓபிஎஸ் அதை என்கேஷ் பண்ண முடியல. அதான் அது அவர் 6 சீட்டு நின்றாருன்னா அவர் என்கேஷ் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து ஒரு சீட்டில் கன்ஃபைன் பண்ணிக்கிட்டார் தானே. ஆனால் 33-20 ஆனது ஓபிஎஸோட எக்ஸிஸ்ட் தான் காரணம். இல்லை, ஓபிஎஸ்க்கு இண்டிவிஜுவலாக இப்போவுமே எவ்வளோ % உங்களால் கணிக்க முடியும்? 1% தானப்பா எடுத்திருக்கிறாரு. 1% தான். ஆனால் 13% அவரால் காலியாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இல்லை சார், 13% அவர்கிட்ட இருக்கா, இல்லை 10% இருக்கா, இல்லை 12% இருக்கா, இல்லை 1% தான் அவர் தகுதியானவரா? ஏதாவது சொல்லுங்க. 1%க்கு தான் தகுதியானவராட்டு அவர் ஒரு சீட்டில் நின்று தன்னை ஆக்கிக்கிட்டாரு. சரி, 5-6 சீட்டு அவர் நின்று இருக்கணுங்கிறதான் யதார்த்த உண்மை. அது நான் மறுக்க வரல. ஆனால் அவரால் தான் எடப்பாடி பழனிசாமி கட்சி மேற்கு மண்டலத்தில் வெள்ளாள கவுண்டர் கட்சியாக போயிட்டு நான் வெள்ளாள கவுண்டர்லாம் எடப்பாடியை விட்டு வெளியேறிட்டாங்க. நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? தோத்து போன கட்சியில் பிளவு நடந்தால் அது வந்து 33ங்கிறது ரொம்ப குறையும்னு சொன்னேன். இப்போ எடப்பாடி 20, பன்னீர்செல்வம் 1, 21 ஆயிட்டு. 12 வெளியேறிட்டா? இல்லை, 12 முழுமையாக நம்ம அப்படி கொண்டு போய் ஏன் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் போடுறீங்க? போடல. அவரால் டேமேஜ் ஆகிட்டு அவர் அதை என்கேஷ் பண்ண முடியலன்னு தான் நான் சொல்கிறேன். டேமேஜ் ஓபிஎஸ்ஸால தான் ஆச்சு. அதை ஓபிஎஸ்ஸால என்கேஷ் பண்ண முடியலைங்கிறதான் நான் சொல்கிறேன். நான் ஆணித்தரமாக தான் என் கருத்தை சொல்கிறேன். சரி, அகைன் நான் பிஜேபிக்கே வரேன். பிஜேபி 11% எடுத்ததே அலைன்ஸில் இத்தனை கட்சிகள் இருந்தது. 18% டோட்டலாக எல்லாமே சேர்த்து. அதில் பாமக மாதிரி ஒரு கட்சி இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய % தூக்கி காட்டினதுன்றதும் சொல்கிறாங்கல்ல. ஆமாம், காங்கிரஸ் இருந்தது, விடுதலை சிறுத்தை இருந்தது, எல்லாம் சேர்ந்து தானே 47 திமுக எடுத்திருக்காங்க. இல்லை, அதையும் பொருத்தி பார்க்க முடியுமா சார் நம்ம? ஏன்னா நீங்கள் பொருத்தி பார்க்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பாஜக ஓட்டு எடுத்தது உங்களால் தாங்க முடியல. தீய விழிச்ச மாதிரி அவ்வாவானி கதருங்க. கதறியே போங்க. யார் வேண்டாங்கிறா? தாமரையில் 11.4% வாக்கு அண்ணாமலை எடுத்து காட்டிட்டாரு. கதருங்க. அந்த எடுத்ததுலேருந்தே ஒரே கதறலாக தானே இருக்குது. கொஞ்சம் நஞ்ச கதறலாக கதறிட்டு இருக்கீங்க. இல்லை, அண்ணாமலையால் என்ன வியூகம் சார்? இந்த வியூகம் அவர் ஆன்டி டிஎம்கே நம்மளால் வாக்குகளாக அறுவடை செய்ய முடியும்னு நினைக்கிறாரு. இது எந்த அளவுக்கு வந்து போய் எடுபடும்? ஏன்னா ஆன்டி டிஎம்கே வாக்குகளை அறுவடை செய்ய நிறைய பேர் இருக்காங்க சார். ஏற்கனவே அதிமுக பிரதான கட்சி, அது திமுக எதிர்ப்பு மட்டுமே அந்த கட்சிக்கு காலில் இருந்து தலை வரைக்கும் எல்லாமே அதுதான். அப்படின்னும் போது அவங்கள மீறி எப்படி அண்ணாமலையால் வாங்க முடியும்? விளங்கோட்டில் 2வது இடம் பாஜக வரும்போது 4வது இடத்துக்கு எடப்பாடி போயிட்டாரா? இந்த நாடாளுமன்ற தேர்தல் சொல்லுங்க. விளங்கோடு இடைத்தேர்தலில்
சார் நம்ம அந்த இதை வச்சே மட்டுமே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், நீங்க நல்ல தேர்ந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட், நீங்க எப்படி நாடாளுமன்ற தேர்தலை மட்டுமே அந்த புள்ளியை வச்சு சட்டமன்ற தேர்தலுக்கு பொருத்தி பாக்குறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல சார். இடைத்தேர்தலை சொல்றீங்க, அதுவுமே அந்த ஹீட்டோட போட்டது தான் சார். நாடாளுமன்ற தேர்தலை விட சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ பெர்ஃபார்ம் பண்ணும். எடப்பாடிய மக்களவை தேர்தலில் 1/3 இடத்துல 3வது தள்ளி இருக்கும். சட்டமன்ற தேர்தலில் 2/3 இடத்துல எடப்பாடி 3வது தள்ளிடுவோம். இல்லை சார், தமிழ்நாட்டு மக்கள் இதுவரைக்கும் எப்படி வாக்கு செலுத்தியிருக்காங்கன்னா, திமுக சரியா செய்யறாங்க, சரியா செய்யல, அதிமுக சரியா செய்யறாங்க, சரியா செய்யலாம். எப்ப இதெல்லாம் உன் கிளைம் தானப்பா, ரிசல்ட் இல்லைல்ல? ரிசல்ட் கிடையாது, அதை ஒத்துக்க முதல்ல. சரி, நான் சொல்றது ஏன் கிளைம். 1/3 இடத்துல 3வது எடப்பாடி தள்ளின என்டிஏ 2/3 இடத்துக்கு மேல எடப்பாடி 3வது தள்ளும். ரிசல்ட்ல பார்ப்போம். இல்ல அண்ணாமலையினுடைய 2024 பாத்திரலாம் சார், பாத்திரலாம். தமிழ்நாடு சென்ட்ரிக்கா நான் சொன்னது கரெக்டா வந்தா இல்லையா? ஆமா. ஆல் இந்தியா சென்ட்ரிக்கா மோடி மெஜாரிட்டி வராது, என் தோல்வி ஒத்துக்கிறேன் நான். தமிழ்நாடு சென்ட்ரிக்கா நான் சொன்னது கரெக்டா வந்தா? கரெக்டா தான் வந்துச்சு. சொல்லு அடுத்தால போ.